ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக லூக்கா சுவிசேஷம் 16வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அநீதியுள்ள உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? உண்மையுள்ள மனுஷனுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதை இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அநீதியான உலகப் பொருளை பற்றி ஒரு மனுஷன் உண்மையுள்ளவனாயிருந்தால் அவனை நம்பி அவனிடத்தில் நித்தியத்துக்குரிய மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள். இந்த உலகம் சார்ந்த பொருட்கள், பணம், செல்வம் இவைகளெல்லாம் அநீதியானவைகள். இந்த அநீதியான உலகப் பொருட்களிலே நம்முடைய உண்மையை நாம் நிரூபிக்க வேண்டியது அவசியமாயிருக்கின்றது. அதை நாம் செய்வோமானால் நம்மை நம்பி தேவன் பரலோகத்தின் பொருளை ஒப்புவிப்பார். வேதாகமம் உண்மையுள்ள மனுஷனை குறித்து நிர்ணயம் செய்கின்ற போது, கொஞ்சத்தில் ஒரு மனுஷன் உண்மையுள்ளவனாயிருந்தால் அவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாகத்தான் இருப்பான் என்று குறிப்பிடுகின்றது. ஒரு சிறு காரியத்திலே எவன் உண்மையுள்ளவனாயிருக்கின்றானோ அவனை நம்பி பெரிய காரியத்தை ஒப்புவித்தால் அதிலும் அவன் உண்மையுள்ளவனாகத்தான் இருப்பான் என்கிறது தான் பொருளாயிருக்கின்றது. இன்னும் வேதாகமம் சொல்லுகின்ற போது, வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாயிராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவர் யார் என்று கேட்கின்றது. நம்முடைய கைக்கு உட்பட்ட பிற மனுஷனுடைய காரியத்தில் நாம் உண்மையுள்ளவர்களாய் இருப்போமானால் நமக்கு சொந்தமாக சிலவற்றை தேவன் கொடுப்பார். இந்த காலை வேளையிலே நம்முடைய உண்மை தன்மை எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். பிறர் அதை குறித்து மதிப்பீடும் பகுப்பாய்வும் செய்வதற்கு முன்னதாக நாமே அதை செய்வோமானால், நம்மிடத்தில் பிழை இருக்குமானால் அதை திருத்திக் கொள்ளுவதற்கு ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். தீர்ப்பு சொல்லப்படும் முன் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ளுவதற்கு முடியும். தீர்ப்பு அறிவிக்கப்பட்ட பின்பு எதை செய்தும் எந்த பயனும் இல்லை. நம்முடைய வேலையில், குடும்ப வாழ்க்கையில், பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களில் எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். உண்மையுள்ள மனுஷனுக்கு வேதாகமம் பரிபூரண ஆசீர்வாதங்களை வாக்கு பண்ணுகின்றது. நாம் உலக பொருளில் உண்மையுள்ளவர்களாயிருந்தால் நித்தியத்துக்குரிய பொருளை தேவன் நமக்கு கொடுப்பார். கொஞ்சத்தில் உண்மையுள்ளவர்களாயிருந்தால் அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பார். வேறொருவனுடைய காரியத்தில் உண்மையுள்ளவனாயிருந்தால் நமக்கு சொந்தமாக ஆசீர்வாதங்களை கொடுப்பார். மனிதன் உண்மையில்லாதவனாக போனது நிமித்தம் ஏற்பட்ட வீழ்ச்சியை சரி செய்து நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நம்முடைய வாழ்க்கையில் உண்மையுள்ளவர்களாய் காணப்படுவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த காலை வேளையிலே நாங்கள் எவைகளில் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்றும் அதற்கு நீர் கொடுக்கக்கூடிய பலன் எதுவாக இருக்கின்றது என்பதை குறித்தும் எங்களோடு நீர் பேசி இருக்கின்றேன். 100% மன உண்மையோடு உமக்கு முன்பாய் நடந்து கொள்ளக்கூடிய நல்ல மனதை எங்களுக்கு தாரும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.